ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நம்மளும் நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லி என்ன செய்யலாம், சிக்கன் எடுக்கலாமா மீன் வாங்கலாமான்னு யோசித்தோம். மீனுன்னு சொல்லிட்டு சரி மீன் எடுக்கிறதுக்காக உக்கடம் மீன் மார்க்கெட் தான் கிளம்பியாச்சு. நான் போகலை, பெரிய தம்பி தான் இந்த வாரம் நான் தான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போயிருந்தான். பெரிய தம்பி அவரும் தான் போயிருந்தாங்க. இவங்க போகும்போதே மணி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மீனும் சரியில்லை, அவ்வளோவா சரியில்லை. அப்புறம் நமக்கு தேவையான மீன் குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மீன் மார்க்கெட்டுக்கு வெளியே பலாப்பழம் போட்டிருந்தாங்க. பலாப்பழ கடை, அங்கே நல்லா ஒரு பெரிய பலாப்பழமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலாப்பழம் சொல்ல சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ என்ன மீன் வாங்குறாங்கன்றதை மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் நல்லா வணக்கிட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சாச்சு. சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வெலை மீன் வாங்கியிருக்காங்க குழம்புக்கு. வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அயில மீன் வாங்கியிருக்காங்க. அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். வெலை மீன் பாருங்கள் நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த மீன் தான் நம்ம வீட்டில் வெலை மீன் குழம்பு. சூப்பரான வெலை மீன் குழம்பு. எப்படி கட்டியிருக்காரு பாருங்க. இது என்ன, இது கட்டினா தான் கொஞ்சம் வீரம் வருமா மீன் கழுக? பேசுங்க. பேசாமல் போகிறதா? பேச சொன்னால் பேசாமல் போன்னு சொல்கிறீங்க. எங்கள் வீட்டு குக்கிங் மாஸ்டர் இவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக ஸ்டைலாக துண்டு கட்டியிருக்காரு பாருங்க. தம்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எழுதுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கான். காலையில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு வடை, போண்டா, பப்ஸ். இன்றைக்கி அதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க சின்ன வாண்டு என்ன பண்ணுறாருன்னு. என்ன பண்ணுறீங்க? அவர் ஜிம் மாஸ்டர். இங்கே டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தம்பி. இதெல்லாம் வந்து ஜூஸ் கடைங்களா, என்ன ஜூஸ் வேணும், ஸ்ட்ராபெரி வேணுமா, லெமன் வேணுமான்னு கேட்டுட்டு டார்ச்சர் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் அங்கே சமைக்கிறேனாம இங்கே தம்பி சமைச்சிட்ருக்கானாமா. என்ன சமைக்கிறீங்க? மீன் பீஸா சமைக்கிறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ். அங்கே ஒருத்தர் மீன் கழுவிட்டு இருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா வெட்டியாக அப்படியே சுற்றிட்டுருக்கேன்னு சொல்ல மாட்டேன். வெங்காயம்லாம் உரித்து வணக்கி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆறுனதும் அரைச்சி குழம்பு தாளிச்சு விட வேண்டியதான். குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வடைச்சட்டி வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, வெந்தயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன தலைவர் இங்கே உட்காந்து விளையாண்டுருக்காரு. இவங்களுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு வேற போகணும் இடையில. இல்லைன்னா என்ன வந்துடும் சொல்கிறாரு தெரியுங்களா? தண்ணி கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொடுக்கலைன்னா தெய்வ குத்தமாயிருமா. என்னை மிரட்டியே வேலை வாங்குறாங்க 2 பேரும். இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். இவர் படிச்சுட்ருக்காரு, இவருக்கு கொடுக்கலாம். இந்த கொண்டு வரேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் நம்ம குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம மசாலாவை எண்ணெய் நல்லா அப்படியே வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூட்டி வச்சாச்சு. கருகாப்பிலும் 3 பச்சை மிளகாவும் கீரி போட்டாச்சு. புளி தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு. இன்னைக்கு குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க நம்ம மீனை போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. இனி மீன் வறுக்கிறதுக்கு
மசாலா போட்டு மீன் வறுக்கிறதுக்கு ஃப்ரை பெரட்டி வைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இது அயில மீன் எடுத்துருக்கோம் வறுக்கிறதுக்கு. இனி நம்ம இதை மசாலா போட்டு பெரட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, இங்கே பாருங்கள் ஒரு லெமன். இதை புளிஞ்சு ஊற்றிட்டு நம்ம வந்து மீனை பெரட்டி வச்சுக்கலாம். இங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிக்கலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இனி நம்ம வந்து மீன் வறுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. விசில் தெரிச்சிருச்சுது. மீன் குழம்பு ரெடி. அம்மா என்ன சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புலாம் வச்சு மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி. சாப்பாடு போடலாம். சாப்பாடு சூடான சாதம், சுவையான மீன் குழம்பு, மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு எப்படி இருக்கு? மீன் கட்ட மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. ஃபிஷ் ஃப்ரை தம்பிக்கு சாப்பிட கொடுக்கலாம். தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். சஜ்ஜி மீன் குழம்பு எப்படி இருக்கு? சஜ்ஜி மீன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? மீன் ஃப்ரை மீன் குழம்பு எம்மியா இருக்கு. எப்படி தம்பா இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே. 10க்கு எத்தனை மார்க்கு? 10க்கு 1000. சோறுக்கு 2000. பெரிய தம்பிகிட்ட கேட்கலாம். தங்க எப்படி தங்க இருக்குது மீன் குழம்பு? நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சாதம், அவ்வளோதான். மீன் ஃப்ரை. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.